விஜயா ரோகிணியையும் மனோஜையும் பிரித்தது இல்லாமல் முத்தையும் மீனாவையும் பிரித்தே ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகன் புது வீடு வாங்க போகிறதா போய் முத்துக்கிட்ட சொல்லிட்டு வராங்க. ஆனால் அது ரோகிணியும் மனோஜையும் ஏமாத்தின புரோக்கர் தாங்கிறது தெரியல. விஜயா கேரளா சாமியார்கிட்ட போய் ரோகிணியும் மனோஜையும் பிரிக்கிறதுக்காக எந்திரத்தை வாங்கிட்டு வராங்க. அதே இடத்துல போய் ரோகிணி மனோஜையும் விஜயாவையும் பிரிக்கணும்னு சொல்லி எந்திரம் வாங்கிட்டு வந்து 2 பேருமே பூஜை ரூமில் வைக்கிறாங்க. ஆனால் விஜயா வைக்கிற எந்திர கயிறு அண்ணாமலைக்கு கொண்டு போய் முத்து எடுத்து கட்டி விட்டுறாரு. இது எதுக்கடா இங்கே கட்டினா, இது அவுத்து கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப முத்து அவுக்க விட மாட்டேன். அப்பா நல்லதுக்காக தான் நீ வாங்கிட்டு வந்திருப்ப, அதனால் அவுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டேய் முதல்ல கொடுத்துருடா அப்படின்னு சொல்லி 2 பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு ஏன் விஜயா நான் எனக்காக தானே வாங்கிட்டு வந்திருப்பேன், ஏன் என் கையில் கட்டினா என்ன, ஏன் நீ அதை எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வேறு ஏதாச்சும் மந்திரிச்சு நீ கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை அப்போனா அம்மா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வேறு ஏதாச்சும் மனோஜுக்கு இதை ஏதாச்சும் மந்திரிச்சு கொண்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லவே இல்லை அப்படி அப்புறம் விடு ஏன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு வேறு ஐயோ இவரை கட்டிட்டு விட்டானே இந்த கிறுக்கேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வித்யாவும் முருகனும் அந்த ஃப்ளாட் வாங்குறதுல ஏமாந்துருவாங்களா இல்லை ஏமாறாமல் முத்துவும் மீனாவும் காப்பாற்றுவாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.